எல்லாருக்கும் வணக்கங்க. ஐயா காமராஜருக்காக முதல்லவே வீடியோ ரெடி பண்ண முடியாத போயிடுச்சு. நம்ம அவரை பற்றி புதுசாக எதுவும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட பேத்தி கமலிகா காமராஜர்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்காங்க எனக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு சின்ன தகவல் அவர் ஐயாவை பற்றி. அதாவது அவர் 2 சட்டையோ 3 சட்டையோ தான் வச்சுருப்பாருங்களாம். அந்த துண்டை லெஃப்ட் சைடு போட்டுட்டு போவாருங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் அவரால் மீட்டிங் போயிருக்கும்போது அவருக்கு துண்டை ரைட் சைடு போட்டிருந்தாராம். எல்லாரும் என்ன ஐயா காமராஜர் ஐயா கட்சி மாறிட்டாரா, துண்டை இந்த பக்கம் போட்டிருக்காரு அப்படின்னு சலசலப்பாக பேசிகிட்டே இருந்தாங்களாம். அவரும் அதை கொஞ்சம் கவனிக்காமல் பேசிகிட்டே இருந்திருக்காரு, மீட்டிங் பேசிகிட்டே இருந்திருக்காரு. திருப்பியும் அதையே பேசிகிட்டு இருக்கவே, என்னப்பா உங்களுக்கெல்லாம் நான் என்ன துண்டை மாற்றி போட்டதுக்கு என்ன ரீசன் தெரியணுமா, நான் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி துண்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அவருக்கு கிழிஞ்சு இருந்துச்சான் அந்த சட்டை. இதை மறைக்கத்தாயா, மானத்தை மறைக்கத்தாயா துண்டை இந்த பக்கம் போட்டேன், கட்சியெல்லாம் ஒன்றும் மாறலையா நான் அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ எளிமையாக இருந்திருக்காரு பாருங்கள். ஒரு சிஎம்மாக இருக்கவர் எத்தனை சட்டை வேணால் எடுத்திருக்கலாம், அதிகார துஷ்பிரயோகங்கள்லாம் எத்தனையோ பண்ணுன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ எளிமையாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போயிருக்காரு. இளைய சமுதாயங்கள்லாம் இதிலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கணும். அனாவசியமான ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்காமல் தேவைக்கு மட்டும் வாங்கி அவர் வழியில் நடக்கிறது ரொம்ப நல்லது. ஜெய்ஹிந்த்.